வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். பச்சை சுண்டக்காய் குழம்பும் அண்ட் அவியலும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பச்சை சுண்டக்காய் குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாருங்கள், சுண்டக்காய் ஒரு 1/2 கப் எடுத்து இந்த மாதிரி சுண்டக்காவை லேசாக தட்டி விதைகள் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் தேங்காய் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காய்ந்த மிளகாய், அப்புறமா 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 1 கப் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் கரைச்சி புளி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. அப்புறம் பூண்டு 20 பல் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் 6 எடுத்திருக்கேன், தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறமா ஆயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 4 எடுத்திருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன். கடாய் லேசாக ஹீட் ஆன உடனே ரொம்ப எண்ணெய் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. எண்ணெய் சேர்த்துன உடனே நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதே போல் நான் எடுத்து வச்சுருக்கிற 20 பல் பூண்டில் ஒரு 6 பல் பூண்டு மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. லேசாக வதக்குனிங்கன்னா போதும். பாருங்கள், வதங்கியாச்சு. இதில் நம்ம காஞ்ச மிளகாய் 1 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் சீரகம், மிளகு, மல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்தளவுக்கு வறுத்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு மசாலா. இப்போது நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி மண்வடை சட்டி வச்சுக்கிறேங்க. மண்வடை சட்டி கொஞ்சம் ஹீட்டாக லேட் ஆகும். பாருங்கள், இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இல்லை, நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி ஆயிலையும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பிடிக்காதவங்க சேர்த்துணுன்னு அவசியம் இல்லை, கடுகும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டை சேர்த்து லேசாக எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுண்டக்காயும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வதக்கியாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு லேசாக எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதங்கியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். 10 நிமிஷம் இருக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா சுண்டக்காய் வத்தல் வேணும்னாலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுவும் இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் இப்போ பாருங்கள், இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும். புளியோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக ஒரு 2 கொதி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ 2 கொதி வந்துருச்சு. சைடில் ஆயிலெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, மசாலா அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த அளவு இருந்தால் தான் குழம்பு கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். இப்போ இது 2 கொதி வரட்டுங்க, மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ 2 கொதி வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் மறுபடியும் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கு எப்போவுமே வெல்லம் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்தணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நாம் கேரளா ஸ்பெஷல் அவியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கீங்க, காரத்துக்கு அதுதான் தேவை. அதனால பூண்டு வந்துட்டு ஒரு 7 பல் எடுத்திருக்கீங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 7 பல் எடுத்திருக்கேன். அதே போல் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கீங்க, அதுதான் அரைக்க தேவையான பொருள். அதே போல் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கீங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப் எடுத்திருக்கீங்க. தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ காய்கறிகள் பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், வாழைக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கீங்க. அதே போல் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நீளமாக கட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும். கத்திரிக்காய் கொஞ்சமாக, அதே போல் சேனைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்புறம் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க, கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி. புடலங்காய் எடுத்துருக்கீங்க, பாருங்கள், புடலங்காவும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கேரட் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்புறம் மாங்காய். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், அப்படி அவரைக்காய் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சள் பொடி, தேங்காய் இப்போ சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு அந்த காய்கறிக்கு போதுமான அளவு. இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குருணையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளும் சேர்த்துக்கலாங்க. வடைச்சட்டி வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காய்கறிகள் சேர்த்தாச்சு. இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. காய்கறிகள் வேகும் போது அதில் உப்பு நல்லா பிடிக்கிறதுக்காக. இதில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10லேருந்து 20 நிமிஷம் வேகுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இந்த அளவு இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா காய்கறி வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும் அவியலுக்கு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்து மிக்ஸ் நல்லா போட்டு கிண்டக்கூடாது. இப்படி பெரட்டி தான் விடணும், இல்லைன்னா காய்கறிகள் எல்லாம் உடஞ்சிரும், நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவு பெரட்டின பிறகு இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தயிர் சேர்த்தியாச்சு. அப்புறம் மீதி இருக்கிற தேங்காய் எண்ணெயும் இதிலோட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் வற்றி போயிடுச்சு. இந்தளவு இருக்கணும், அப்போ தான் அவியலுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் குழம்போட, சுண்டக்காய் குழம்போட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவியல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.